தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போய் சில் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஓட்டு போட்டீங்களா? கை காட்டுங்க. ஒரு ஊரெல்லாம் போய் எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கக்கூடிய வேட்பாளர் அவர் ஓட்டே அவர் போடல. இதுதான் கட்சியோட லட்சணம். ஒருத்தர் கரூர்ல இருந்துட்டு கொள்ளையா ஆட்சி கிடந்தார், அவரை தூக்கி கோயம்புத்தூருக்கு மாற்றினாங்க. தனது சொந்த வாக்கை போடாத ஒருத்தர் ஊரெல்லாம் போய் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கக்கூடிய அவலம் இன்னைக்கு திமுக அந்த திருட்டு கூடாரத்தை தான் நடக்கும். ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியன்றதை ஐயா கருணாநிதி அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஓட்டினுடைய மதிப்பு தெரியல. அங்கே எல்லாருடைய ஓட்டு வாங்கின செந்தில் பாலாஜி அவருடைய ஓட்டை போய் கரூரில் போடாத ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு பயத்தை என்டிஏ கூட்டணி ஏற்படுத்தியிருக்கு. அந்த அளவு ஒரு தாக்கத்தை என்டிஏ கூட்டணி ஏற்படுத்தியிருக்குன்றத பதிவு பண்ணி ஊருக்கு போறாருன்னா இதோடு ஊரோட பொட்டியை கிளம்ப வேண்டியதுதான், பொட்டி படிக்கோடு கிளம்ப வேண்டியதான்றதை அவர் புரிஞ்சுக்கினாரு. ஐயா அவர்கள் கொடைக்கானலுக்கும் அவர் மகன் துபாய்க்கும் தெரிஞ்சிருச்சுங்க, ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் பாய் பாய்னு சொல்றாங்க, எல்லாரும் பாய் பாய்னு சொல்றாங்க. எதற்கு 4ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி அசிங்கப்படணும்? முன்னெச்சரிக்கையா முன்னாடியே கிளம்பிடுவோம். புயல் வந்தா முன்னெச்சரிக்கை பண்ணுவாங்கல்ல, அது போல என்டிஏங்கிற புயல் 4ஆம் தேதி வெற்றி வாகை சூட இருக்கிறது. அந்த சூழ்நிலையால பயத்தின் வெளிப்பாடுல அப்பாவும் பையனும் கிளம்பி போயிட்டாங்க.